வெல்கம் பேக் டு டாக்டர் நித்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் காமிக்க போற ரெசிபி தென் தமிழ்நாடுல ஒரு இமோஷன் சொல்லலாம். உங்க எவ்வளவு பேருக்கு மாசி தெரியும்னு தெரியல. பட் மாசி இங்கிலீஷ்ல மால்தீவியன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம டியூனா சூட மீன் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஸ்மோக் பண்ணி காய வச்சு அது ஒரு கட்டை மாதிரி இருக்கும். ஸோ அதை இடிச்சு தூள் பண்ணி நிறைய சவுத் தமிழ்நாடுல எஸ்பெஷலி ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் இதுலலாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே போய் வேலை பார்த்துட்டு வந்ததுனால தூத்துக்குடி, திருநெல்வேலி சைட்ல நிறைய பேர் வீட்டில் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் காயல்பட்டினம் சைட் கூட. ஸோ இந்த மாசி நிறைய பொரியலோட போட்டாலும் நல்லா இருக்கும், சம்பல் செஞ்சா நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு சூப்பரான மாசி குழம்பு எங்க அம்மா பண்ணுவாங்க. இது எங்க வீட்டுல எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்னு கூட சொல்லலாம். ஸோ எங்க அம்மா பண்ற மாசி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்புலோட மெயின் விஷயமே இந்த வெங்காயம் உரிக்கிறது, பூண்டு உரிக்கிறது தான். ஸோ ஒரு 25 வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. மாசியை தூள் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கப் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பேஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் ஒரு 1/4 கப் எண்ணெய் சூடு பண்ணி, இங்கே நாங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கடலெண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு போட்டு அந்த கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்ச உடனே உரிச்சு வச்ச 25 பல் பூண்டு ப்ளஸ் 1 கத்து கருவேப்பிலை இதை போட்டு அந்த எண்ணெயில் அந்த பூண்டு நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். எண்ணெயில் பூண்டு பொரிஞ்சால் அது ஒரு வித்தியாசமான அட்டகாசமான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம உரிச்சு வச்ச 25 சின்ன வெங்காயம் இதை போட்டு அந்த வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். எண்ணெய் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியும், பட் இந்த குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருந்தால் தான் அந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ பாருங்கள், சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு பொரிஞ்சு ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. யூஸ்வலாக ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வதங்கினோடனே தூள் பண்ணி வச்சுருக்கிற மாசி தூள் இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லா குவிச்சு ஆட் பண்ணுங்கள். இந்த மாசி இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி மொறுன்னு ஆகி அந்த ஃப்ளேவர் அந்த எண்ணெய்க்கு கொடுக்கணும். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மாசியும் நல்ல ஃப்ளேவரில் இருக்கும், பட் இந்த டோஸ்டட் ஃப்ளேவர் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல மாசியும் அந்த வெங்காயத்தோட எண்ணெயோடு சேர்ந்து வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பழுத்த தக்காளி பழம் 2 பெரிய தக்காளி பழம் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா ஒரு கிண்டி அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோன்னு ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். அப்போ தான் தக்காளி நல்லா குக்காகி மசிஞ்சு வரும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு இருக்கும். ஸோ லைட்டாக கரண்டி வச்சு அந்த தக்காளியை அப்படியே மசிச்சு விட்ருங்க. ஸோ நல்லா வெந்ததுனால தக்காளி, சின்ன வெங்காயம் மசிச்சு ஒரு லைட் கோர்ஸ் பேஸ்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான பொடிகள் ஒன்றுமே கிடையாதுங்க பெருசாக. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா நீங்கள் அதை 1.5 டீஸ்பூனாக கூட மாற்றிக்கலாம். ஸோ இந்த 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்குங்க. வதங்கின உடனே ஒரு 1/2 கப் தேங்காவை தண்ணி போட்டு நல்ல மைய பேஸ்ட் மாதிரி எங்கள் அம்மா அரைச்சி வச்சுருக்காங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு வேண்டிய அளவுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் அது நல்லா கொதித்து அந்த தேங்காவுடைய பச்சை வாசனை போகணும், மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகணும், இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஒன்றா வரணும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க வச்சிங்கன்னா மாசி குழம்பு ரெடி ஆயிரும். உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி திக்காக வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் வாட்டரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மாசி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதை நீங்கள் சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, ஈவன் சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும்.
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. பாய்.